ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ் அவர்கள் வந்து நம்ம தளபதி அவர்கள் தாய்க்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டில் இப்படி துண்டு தலையில் கட்டு ரசிகர்களெல்லாம் எந்த அளவுக்கு உற்சாகமாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு நம்ம தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகமாக இருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சும்மா தலையில் துண்டு கட்டிட்டு போனால் மட்டும் போதுமா, அது வந்து ரீல்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகும், இது வேறு என்ன யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை, சும்மா வந்து பார்த்தீங்கன்னா உளறிட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டீசெண்டாக வந்து அரசியல் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கத்திக்கிட்டு தான் தெரியுறீங்களே தவிர வேறு ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இப்போ 4வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களோட பிரச்சனையை சந்திக்கிறோம், நேரில் போய் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் போய் நேரில் போய் சந்திக்கவே இல்லை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை மட்டும்தான் வர்றீங்க, வேறு எதுவுமே நீங்கள் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கி வந்து இந்த தற்கொலை வைஷ்ணவ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடி வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஒரு மாநாடு நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு ஆசையாகவும் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தாங்களோ அதே அளவுக்கு தான் நம்ம தளபதி வந்துன்னா நம்ம ரசிகர்களை பார்க்க போகிறோம், அவங்கள சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ரொம்பவே ஆர்வமாக வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் அத்தனை கூட்டத்தில் அவர் சந்திக்க வரும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் உம்முன்னு வர்றதுக்கு அவர் என்ன பார்த்தீங்கன்னா இது நினச்சிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருங்கால இளைஞர்களை கூட வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க சப்போர்ட்டாக நம்மளும் கொஞ்சம் ஜாலியாக பேசலாம், ஜாலியாக ஓடலாம் அப்படி அவங்க பார்த்துட்டு அவரை ரசிகர்களை பார்த்து உற்சாகத்தில் நம்ம தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே சந்தோஷத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெசையாக ஒடியாரதும் அவரை பக்கத்தில் வர்ற தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வராதப்பா அப்படின்னு சொல்லி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறதும் தான் வந்து நம்ம தலைவரில் பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் தொண்டர்கள் வீசுன்னு அந்த துண்டை எடுத்து நிறைய துண்டு தோல்லையும் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய துண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் தலையில் துண்டையும் கட்டிட்டார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரசிகர்கள் மேலேயும் தொண்டர்கள் மேலேயும் வச்சுருக்கிற அன்புனால தான் நம்ம தளபதி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் புரியாது அப்படிங்கிறது எந்த ஒரு மாட்டு கருத்துமே கிடையாது. ஏன்னா இவங்களும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தலைவனை பார்த்துருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ரசிகரையும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உம்முன்னு போகணும், உம்முன்னு வரணும், சும்மா ஏதோ பேசணுங்கிறதுக்காக ஏதோ ஒன்று பேச வேண்டியதுதான். ஏன்னா எல்லாருமே காசு கொடுத்து தானே போகிறாங்க. ஆனால் நம்ம தளபதிக்கு மட்டும் தானே காசு இல்லாமல் அவங்களே காசு செலவு பண்ணிவிட்டு அவரை பார்க்கணும், அவர் கட்சிக்கு போய் மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு ஆசையாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேடி 2 நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிறாங்க. இவங்க நடத்துகிற இந்த மாநாட்டில் இது வரைக்கும் அந்த மாதிரி யாராச்சும் போயிருக்காங்கன்னா கூட தெரியாது. அதாவது நம்ம விடுங்க, அது பேசி யூஸ் இல்லை. 2வது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேள்வி என்ன, டீசெண்டாக கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாரு. என்னதான் அவங்க நம்ம தளபதி வந்து கத்திட்டாரு. இப்போது டீசெண்டாக தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி வந்து உங்களை மாதிரி வந்து நினச்ச இடத்துல நின்று கத்திட்டு இருக்கல, உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறதில்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி பேசினாலே ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வந்து விட்ருவீங்க. இப்போ வரைக்கும் நம்ம தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. எது பேசினாலும் ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வந்து விட்டுருவீங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தளபதி அவர்கள் எங்கள் தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக அவர் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தியாளரை சந்திக்கிறதும் அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் மீட்லாம் வைக்கிறதும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே கலந்துக்காமல் சைலண்ட்டாக நேரடியாக மாநாட்டை ஒன்று நடத்தி அதில் வந்து நம்ம தளபதி வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிடுறாரு. அந்த மாதிரி டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அந்த சில காரணத்தினால அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபங்கள் வரத்தான் செய்யும். ஏன்னா அவரே தளபதி வந்து சைலண்ட்டாக கட்சி அமைதியாக போகணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்கும்போது இங்கே கத்துனா தான் வேலையாகும் அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது என்ன சொல்கிறது, வேறு வழி இல்லை, சத்தம் போட்டு பேசினா தான் இங்கே சில பேருக்கு தெரியவே ஆரம்பிக்குது. நம்ம சைலண்ட்டாக போயிட்டு இருந்தால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏறி மிதித்து போயிட்டு தான் இருக்கிறீங்க. இது வரைக்கும் நடிகராக இருந்தார், சைலண்டாக போகலான்னு நினச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அமைதியாக போயிட்டு இருந்தார். ஆனால் அமைதியாக போகிறதுக்கு நீங்களே விட போகிறது கிடையாது. ஏதாவது உங்களை மாதிரி ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி சீண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அதை சீண்டினால தளபதி ரசிகர்களுக்கும் கோவம் வந்ததுனால அந்த கோவத்தினால வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களுக்கும் கோவம் வந்தது. ரசிகர்கள் வந்து இந்த அளவுக்கு நம்மளால் அன்பு வச்சுருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை யாராவது எதுன்னு சொன்னால் உடனே வந்து ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க. அப்புறம் நம்ம அமைதியாக இருந்த வேறு வழி இல்லை, நம்மளும் பேசினா மட்டும்தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டர்களுக்கும் நம்ம
நாங்கள் கொடுக்குறதுக்கு ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லி நம்ம தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதில் என்ன தப்பாக வந்து அவர் பேசுகிறாருன்னு அப்படின்னு தெரில. முன் முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி வந்து ரொம்பவே பொறுமையாக நிதானமாக தான் அவர் கொண்டு போயிட்டுருக்காரு. டீசெண்டாக தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. வேறு எதுவுமே அவர் பண்ண கிடையாது. உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்ச ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மக்களை நேரில் சந்தித்து பேசுகிற என்ன சொல்கிறது, அதாவது இன்னொன்று சொன்னீங்க, மக்களை நேரில் சந்திக்கிறதே கிடையாது, நேராக அறிக்கை மட்டும் தான் விடுறீங்க அப்படி மாதிரி சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் எத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை சந்திச்சிங்களா? எத்தனை குறைகளை தீர்த்தீங்க? அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, நீங்களும் ஒரு கட்சியோட தொண்டர் தான். நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது. நீங்கள் பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவிகே கட்சி வந்து ஏதாவது ஒரு தவறான ஒரு விமர்சனம் வைக்கிறது, தற்கூரி மாதிரியான ஏதோ ஒரு அறிக்கை வர்றது. இப்போ நீங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இவர் அறிக்கை வர்றாரு அப்படிங்கிறத கூட நீங்கள் கூட ஒரு அறிக்கையாக தான் வந்து வெளியிட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. ஸோ அறிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு? அவர் நேரில் சந்தித்தா அந்த இடத்துல எவ்வளோ பிரச்சனைகள் வரும், எவ்வளோ கூட்ட நெரிசல் வரும், ஸோ எத்தனையோ பிரச்சனைகளை வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து அறிக்கை மூலிமா வந்து வெளியிடுறாங்க. ஸோ இதை கூட புரிஞ்சிக்காமல் தற்கொலை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் காட்டிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அதாவது சாதாரணமான ஒரு ஹீரோவெல்லாம் கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்கிற ஹீரோ அதையும் தாண்டி முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமெல்லாம் கிடையாது, மாபெரும் கூட்டத்தோடு வந்து இப்போ அடுத்த 2026 எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. 2026 கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் வரும். ஸோ அப்படி ஒருத்தர் தலைவனாக இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு இடத்துக்கு வந்தால் அந்த இடத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும், ஏதாவது போக்குவரத்து நெரிசல் வரும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ விபத்துக்கள் ஆகும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் வந்து எதுலேயுமே வந்து கலந்துக்கிறதே கிடையாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முடிஞ்ச வரைக்கும் அறிக்கை மூலிமா ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி அறிக்கை மூலியமாக வந்து வெளியிடுறாங்க. அப்படி இல்லையா இந்த மாதிரி மாநாட்டிலையோ ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து பேசி அந்த விஷயத்தை வந்து வெளியே சொல்கிறாரு. ஸோ இது கூட ஒரு குறைன்னு சொன்னால் என்ன பண்ணுறதப்பா? அதாவது அப்புறம் என்னமா கேட்டிங்க, கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, சும்மா வந்து கத்திக்கிட்டு தான் போக வேண்டியது அப்படி மாதிரி சொல்கிறீங்க. இத்தனை வருஷம் நீங்கள் கொள்கையை வச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன கொள்கைன்னு ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியோட கொள்கை என்ன அப்படிங்கிறது முழுசாக உங்களுக்கு தெரியுமா அப்படின்னே தெரில. அதாவது வந்து சும்மா ஏதோ ஒன்று பேசணும், ஏதோ ஒன்று அவரை அவதூறுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி வந்து ஏதாவது ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு என்ன தெரியும், தளபதி ரசிகர்கள் பற்றியும் தொண்டர்களுக்கு பற்றியும் அவரோட கொள்கை என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? உங்களை மாதிரிலாம் வந்து தெரியாமல் கட்சியிலேருந்து பாதியில் பிச்சுட்டு போகிற ரசிகர்கள் இப்போ கிடையாது. அது தளபதி கிட்ட இருக்கிறவங்க எல்லோரும் வந்து பார்த்தோன்னா உண்மையாக இருக்கிறவங்க தான். முடிஞ்ச வரைக்கும் கொள்கைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நிதானமாக நிறைய தளபதி ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஓகேங்களா? எல்லாருமே உங்களை மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம தளபதி டிவிகே கட்சி நம்ம தளபதி அவர்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இந்த வைஷ்ணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தளபதி வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டில் துண்டு தலையில் கட்டினதும் சைலண்ட்டாக கொண்டு போகிறேன்னு சொல்லி கட்சி கொண்டு போகிறேன்ட்டு இப்போ ஆட்சி பூச்சின்னு கத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தளபதி கட்சியை பற்றியும் அவரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இதாக பேசியிருக்காங்க வைஷ்ணவி. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.